காலை வணக்கம். என்னோடய பேர் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெஞ்சுருட்டு நெஞ்சு அறுப்பு. இந்த நெஞ்சுருட்டு நெஞ்சு அறுப்பில் 2 விதமானது இருக்குது. ஒன்று முன் நெஞ்சு அறுப்பு, இன்னொன்று பின் நெஞ்சு அறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன் நெஞ்சு அறுப்பு பார்ப்போம், ஓகேவா? ஸோ எப்பயும் போல் நம்ம கை அடியில், உங்களோட வலது கையை அடியில் பிடிச்சிக்கணும், நல்லா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும், அடிக்கம்பாக பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே உங்கள் லெஃப்ட் கை, ஓகேவா? இந்த கை உங்களோட பலத்தை குறிக்கும், இது உங்களோட டைரெக்ஷன். அது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணுற மாதிரி நிறுத்தணும். இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னா கம்பு எடுத்து என்ன பண்ணுறோம், அவங்கள பாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம நெஞ்சிலேருந்து அவங்கள என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் பண்ணுற மாதிரி நிறுத்திக்கணும் கம்பை, ஓகேவா? இப்போ உங்கள் ரைட் கை இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணும்னா இப்படி ரொட்டேஷன் பண்ணணும். ஒரு ரயில் இன்ஜின் போகும் தெரியுமா, அந்த ரயில் சவுண்டு, ரயில் இது போகும்ல, அந்த மாதிரி உங்கள் கை என்ன பண்ணணும், இப்படி ரொட்டேஷன் பண்ணணும். உள்ளே போய் கை வெளியே வரணும், உள்ளே போய் கை வெளியே வரணும், உள்ளே போய் கை வெளியே வரணும். உங்கள் ரைட் மட்டும், உங்கள் லெஃப்ட் அப்படியே இருக்க வேண்டியது தான். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கை இங்கே வச்சுருக்கோம், உள்ளே போய் என்ன பண்ணுது, வெளியே வருது, உள்ளே போய் வெளியே, உள்ளே போய் வெளியே அப்படின்னு. இந்த கை இப்படி பெரட்டலாம் கூடாது. இருக்கா, அப்படியே கீழே போகணும், வரணும் 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 வரணும், அப்படி புரிஞ்சா? இப்போ கம்பை பிடிச்சி பொறுமையாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கம்பில் மேலே கீழேன்னு ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்துடணும். என்ன பண்ணணும், மேலே அப்படின்னு நல்லா நீட்டிடணும். அதே எடுத்து என்ன பண்ணணும், கீழே அப்படின்னு எடுத்துடணும். இப்போ சென்டராக வந்துட்டு சைடு அப்படின்னு. இது எதுக்குன்னா உங்கள் கை பின்னாமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு 4 சைடு என்ன பண்ணுறோம், பின்னாமல் இருக்கிறதுக்காக. சில பேர் சுற்றும்போது இந்த இப்படிலாம் பின்னிக்குவாங்க, அந்த பின்னல் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். மேலே கீழே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சைடு, அதே மாதிரி திரும்ப மேலே கீழே சைடு, மேலே கீழே சைடு அப்படின்னு. மேலே கீழே எதை சொல்கிறேன், இந்த இடத்த சொல்லக்கூடாது. இந்த இடம் இது பிடிச்சிருக்கோம்ல உங்கள் ரைட் கையில், இது மேலே, அப்புறம் இது கீழே, இது சைடு அப்படின்னு வச்சுக்கணும். இந்த எந்த இடமும் இடிக்கலை, எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் போகணும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவோம். உங்களோட ரைட் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், ரொட்டேஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி கையை என்ன பண்ணுறோம், உங்கள் ரைட் சைடு கொண்டு போயிட்டு அப்படியே கீழே எடுக்கிறோம், கொண்டு போகிறோம், அப்படியே சுற்றி என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு வர்றோம். திரும்ப அதே மாதிரி சைடு, நல்லா ஒரு வட்டம் அடிக்கணும். உங்கள் உடம்பு சுற்றி என்ன பண்ணுறது, ஒரு வட்டம் நல்லா உங்கள் கம்பு. இந்த ரைட் கை லெஃப்ட் கை பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும். லெஃப்ட் கை என்னது, அப்படியே நிற்கணும். நெஞ்சை ஒட்டி என்ன பண்ணுறது, அப்படியே நிற்கணும். உங்கள் ரைட் கை மட்டும் என்ன பண்ணுறது, அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது என்னது, முன் நெஞ்சறுப்பு. இதுக்கு பேர் முன் நெஞ்சறுப்பு. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா பாருங்கள், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், சரியா? இதுக்கு பேர் என்னது, முன் நெஞ்சறுப்பு. அடுத்து பண்ண போகிறது பின் நெஞ்சறுப்பு. இப்படி எப்படி நீங்கள் முன்னாடி சுற்றுறீங்களோ, முன்னாடி வந்து அடிக்கிற மாதிரி இருந்தோ, அது என்ன பண்ணுறது, பின்னாடி சுற்ற போகிறோம். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறோம், ஸ்லோவாக ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துடணும். அதே மாதிரி உங்கள் கை என்ன பண்ணுறது, உள்ளே போகணும், கீழே வரணும். நீங்கள் முன் சுற்றும் போது என்ன பண்ணணும், கை கீழே போயிட்டு மேலே வரும், கீழே போய் மேலே வரும். அதே இது நீங்கள் பின் நெஞ்சறுப்பு போடும்போது என்ன ஆகும், மேலே போய் கீழே வரும், மேலே போய் என்ன வரும், கீழே வரும், இப்படி வரும், ஓகேவா? கை நல்லா வலிக்கும் உங்களுக்கு, இந்த இடம்லாம் அறுத்துரும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த நெஞ்சறுப்பு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி நல்லா பாருங்கள், அப்படி ஆப்போசிட் டைரெக்ஷன், அப்படி இந்த சைடு ஒரு 10 தடவை டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த சுத்தம் அப்படி வரணும், இந்த ஸ்பீடு வந்துடணும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் இந்த சைடு, இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இந்த சைடு, இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இந்த சைடு, இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி இந்த சைடு. போக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 9. ஃபஸ்ட்டு இந்த சைடு என்னது, 10 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சைடு வரணும். திரும்ப இந்த சைடு ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சைடு வரணும். அப்புறம் என்ன வரணும், 9. இந்த சைடு ஒரு 9 ப்ராக்டிஸ் பண்ணணும். 9 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கம்பு இங்கே வரணும். அப்புறம் இந்த சைடு ஒரு 9 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த சைடு கம்பு வந்து உங்கள் கழுத்தில் நிறுத்தணும். அடுத்து என்னது, 8. அப்படியே குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த சைடு ஒன்று 8 ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த சைடு சுற்றி 8 ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை முடிச்சுட்டு 7, இந்த சைடு ஒரு 7 சுற்று நிறுத்தணும். இந்த சைடு என்னது, ஒரு 7 சுற்று அப்படி நிறுத்தணும். அடுத்து என்னது, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு வந்துடணும். அப்போ என்ன ஆயிரும்னா உங்களுக்கு பழகிடும். நல்லா சுத்த என்ன ஆயிரும், பழகிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், கம்பி ஈஸியாக உங்கள் கைக்கு ரொட்டேஷன் வந்துடும். இந்த பின்னல் இருக்காது. சில பேர் என்ன பண்ணாலும் இந்த பின்னலுக்கு இப்படி வந்துடும், கை இப்படி வந்துடும், இப்படி பின்னிக்குவாங்க கையை. அப்போலாம் பின்னல் இருக்கக்கூடாது. ஸோ அது எனக்கு வரமாட்டேங்குது. நீங்கள் சுத்த அது யாருக்கு பின்னல் வேணுன்றதோ அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ், இந்த சுத்து
கரெக்டாக வந்துடணும். சரியா? இந்த இடம் அப்புறம் இந்த இடம், இந்த இடத்துல வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஏறி இறங்கி இப்போ சைடில் என்ன பண்ணுறோம், ஏறி இறங்கி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ கம்பை பிடிச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இந்த சைடு ஏறுறோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு இப்படி கழுத்தில் நிறுத்தணும். அதே மாதிரி இந்த சைடு வருங்க, இந்த சைடு அப்படி கழுத்தில் நிறுத்தணும். அடுத்ததில் என்ன பண்ணலாம், இதை கொஞ்சம் காலை தூக்கி பண்ணலாம். இந்த சைடு போகிறோம்ல அப்படி இப்படி காலை தூக்கி பண்ணலாம். இந்த சைடு வரோம்ல அப்படி இப்படி காலை தூக்கி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இது நின்ற இடத்துலேயே பண்ணலாம். இப்படி என்ன பண்ணலாம், அப்படி காலை தூக்கலாம், அப்படி காலை தூக்கலாம். இல்லை அப்படின்னா இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். புரிஞ்சா? இந்த நெஞ்சு அறுப்பு நெஞ்சு உருட்டில் நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி இது ஒரு போர்க்கலை. யாராச்சும் நம்ம அடிக்கலாம், இந்த சைடு அடிக்கலான்னு என்ன பண்ணுறோம், இப்போ இந்த சைட்லேருந்து ஒருத்தர் அடிக்க வராரு, என்ன பண்ணுவோம், நம்ம துரத்தி அவனை அடிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த நெஞ்சு அறுப்பு அப்படி அடிப்போம். ஆள் கிட்டையே வர முடியாது, தள்ளி தான் போகணும் கம்புக்கு. இந்த சைடு வர என்ன பண்ணுவோம், அப்படி அடிப்போம். கிட்ட கூட ஆள் நெருங்க முடியாது. சரியா? இந்த நெஞ்சு அறுப்பு அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் தான். ஓகே, இதை டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.